Taste the Daily. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக, திமுக என இரண்டு கட்சிகளுக்கு மட்டுமே போட்டி என்று கூறினார். முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் முந்தைய காலங்களில் பேசும்போது தவறான புள்ளி விவரங்களை கூறிய ஆடியோ ஒலிபரப்பு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது. அது 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி ஏதோ தேர்தல் நிற்பதற்காக நிற்கிறாங்க. 2 கட்சின்னு உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஒன்று அண்ணா திமுக, மற்றொன்று திமுக. இந்த 2 கட்சி தான் போட்டி. அதுல முதலிடத்தில் இருப்பது அண்ணா திமுக. ஏன்னா அண்ணா திமுக தான் நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்குது. எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆட்சியில் இருக்கும் போது ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் இழிவுபடுத்துவதும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது நீலி கண்ணீர் வடிப்பதும் எடப்பாடி பழனிசாமி நடத்தும் கபட நாடகம் என்று திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆசிரியர், அரசு ஊழியர்களுக்காக திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என கூறி எடப்பாடி பழனிசாமி நீலி கண்ணீர் வடிக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி 19 ஆண்டு காலம் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தபோது 4 முறை ஊதிய குழுக்களை அமைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியங்களை வழங்கி அரசு ஊழியர், ஆசிரியர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நன்றாக அறிவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திமுகவுக்கு அளித்து வரும் ஆதரவை கண்டு பொறுக்க முடியாமல் அதை கெடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நீலி கண்ணீர் வடிப்பதும் ஆசிரியர், அரசு ஊழியர்களுக்கு நன்றாக தெரியும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Taste the Daily.